அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நான் சொல்ல இருப்பது உலக ஆணழகன் ஒருவரை பற்றி. அமெரிக்காவில் ஒரு ஆணழகன் சாயங்காலம் 4 மணிக்கு ஜிம்முக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ட்ராக் ஷூட்டு, ஜாக்கெட்டு, ஷூஸு, கூலிங் கிளாஸ்லாம் போட்டு பைக்கில் அழகாக போயிட்டுருக்காரு. அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் ஸ்டாப்பு, அங்கே ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு அந்த பொண்ணை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. திரும்ப திரும்ப போயிட்டு வராரு. அந்த பொண்ணு தன்னை பார்க்குமான்றாரு. அந்த பொண்ணு அவரை கண்டுக்கிறவே இல்லை. வேற இடத்துக்கு கூட பார்க்கல. நேராக நிற்கிது அந்த பொண்ணு. என்னடா அந்த பொண்ணு நம்மளை நிற்க மாட்டேங்குது, நம்மளை பார்க்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த பைக்கில் இன்னைக்கு பையங்க செய்கிற மாதிரி யூ டர்ன்லாம் அடிக்கிறாரு. அடித்து பார்த்தா அந்த பொண்ணு கண்டுக்கிறவே இல்லை. சரி, நேராக ஜிம்முக்கு போயிட்டார். ஜிம்முக்கு போனால் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எக்ஸசைஸ்லேயே அவரோட கான்சன்ட்ரேஷன் போக மாட்டேங்குது. ஃப்ரெண்டு ஒருத்தையும் சொல்கிறேன், என்ன மாப்பிள்ள ஜிம்முக்கு வந்ததுலேருந்தே அவன் கவனம் இங்கேயே இல்லையே, கான்சன்ட்ரேஷனே இல்லையே, எப்பயும் நல்லா செய்வேன், இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்கணும் போது. ஆமாம் அவனே, இந்த மாதிரி வர்ற வழியில் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசலாம்னு இருந்தேன், அதுக்குள்ளே ஜிம்முக்கு வந்துட்டேன். இப்போ எனக்கு மனசு பூரா அந்த பொண்ணு ஞாபகமாகவே இருக்குது. உடனே என் ஃப்ரெண்டு சொல்கிறேன், வா போய் பார்ப்போம், யாருன்னு தான் பார்ப்போம் அப்படின்ட்டு பைக் எடுத்துகிட்டு திரும்ப வர்றாங்க அந்த ஏரியாவுக்கு. அந்த ஏரியாவுக்கு வந்தால் பஸ்ஸு வந்து அந்த பொண்ணு பஸ்ஸில் ஏறி போயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணை வந்து இவனுக்கு என்ன ஒரு ஞாபகம்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு ஜாப்பனீஸ் பொண்ணு, ஏசியன் கேர்ள். ஜப்பான்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்த பொண்ணு. முகம் மட்டும் அந்த ஜப்பான்கார முகம் தெரியுது. அந்த ஏரியாவில் உள்ளவங்ககிட்டலாம் கேட்குறான், கடைக்காரங்கிட்டலாம் தெரியாதுப்பான்றாங்க. பக்கத்தில் ஏதோ அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது, பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. அங்கே போய் கேட்குறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டு செக்யூரிட்டி மேனேஜர்கிட்டலாம் கேட்குறேன். ஆமாம், நீ சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணு இங்கே இருக்குது, என்ன செய்யணும், என்ன விஷயமா நீ பார்க்க வந்திருக்க அப்படின்றேன். இல்லை சார், நான் அந்த மாதிரி அவங்கள்ட்ட முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசணும், என் நம்பரை கொடுங்க, என் பேர் தான் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவங்க சொல்கிறாங்க, ஏய் தம்பி, அருமையான பொண்ணுப்பா, அது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் நீ உள்ளே போக வேண்டியது வரும், ஜாக்கிரதை, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுண்ணே, நீங்கள் கொடுங்க, நம்பரை கொடுங்க, நீ ஃபோன் பண்ண மட்டும் சொல்லுங்கள், அப்புறம் மற்றதை நான் பார்த்துக்கிறேன்றேன். அப்புறம் வந்துடுறான். பார்த்தா ஃபோனு ஒரு வாரம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு ஃபோனு பண்ணல, ஒன்றுமே பண்ணலை. இவனும் அந்த பக்கம் பார்க்குறான், அந்த பொண்ணை மீட் பண்ணவே முடியல. ரொம்ப தேடி 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 பார்த்து கடைசியில் ஒரு ஷாப்பிங் மாலில் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டான். பார்த்தா இப்போ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வந்துக்கிட்டு இருக்கு. வந்தது கிட்டக்க போய் எஸ்கியூஸ் மீ அப்படின்றான். எஸ், வாட் யூ வாண்ட் அப்படின்றான். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் உங்களோட பேசணும் அப்படின்னு. எங்கே போனாலும் நீ என்னை இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரியே தெரியுது, நீ 5 நிமிஷம் உனக்கு தரேன், அதோடு பேசிட்டு போயிரு, ஏதோ பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறதா சொல்லி கேள்விப்பட்டேன், அதுக்கு மீறி வேறு எதாவது பேசுனா அப்படின்னா நீ உள்ளே போயிடுவ அப்படின்றான். ரைட்டு, நான் 5 நிமிஷம் பேசுகிறேன் கேளுங்க அப்படின்னு பேசுகிறான் பாருங்க. பேச்சு அப்படியே அந்த பொண்ணு அப்படியே மயங்க மடியில் சாயாத குறை. சி ஃபால் இன் லவ். அவன் அப்படியே காதலில் விழுந்துட்டான், அவனும் காதல், 2 பேரும் ஒன்றும் ஐக்கியமாயிட்டாங்க. அழகாக அருமையான அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் ரேச்சல். ஜப்பான்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்து பிழைக்க வந்தவங்க இங்கே அமெரிக்காவிலே ஸ்டே பண்ணியிருக்காங்க. மிக உயர்ந்த அருமையான பொண்ணு. அந்த பொண்ணு இவரும் ரொம்ப நல்லா லவ் பண்ணுறாங்க. இவர் ஜிம்முக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்காரு. அப்போ தான் இவர் இந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து கேட்கவா வேணும், ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான்னா அப்படியே உடம்பு தன்னை போல் ஏறும், கும்னு ஏறுது. இவர் வந்து மிஸ்டர் அமெரிக்கா வாங்குறாரு, அப்புறம் மிஸ்டர் யூஎஸ்ஏ வாங்குறாரு, அப்புறம் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறாரு. 1964 மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆணழகன் போட்டியை வாங்கிட்டு 1965 தான் கிளைமேக்ஸ். என்ன கிளைமேக்ஸ்னா, ஜோ வைடன் உங்களுக்குலாம் தெரியும், அர்னால்டு, ஒலிவா, இந்த மாதிரி பெரிய பெரிய பாடி பில்டர்லாம் நடத்தினவர், மசல் அண்ட் ஃபிட்னஸ்ஸு, ஃப்ளெக்ஸு மேகசின்லாம் எழுதின ஆணழகன். அவர் தான் மிஸ்டர் ஒலிம்பியான்ற போட்டியை முதல்ல ஆரம்பிக்கிறார் 1965. அந்த 65 அவர் உலகம் பூரா கூப்பிட்றாரு, எந்த பாடி பில்டரும் வந்து இந்த மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியில் கலந்துக்கலாம், இதுதான் உலகத்திலே பெரிய டாப் டைட்டில்னு. அதுக்கு முன்னாடி மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் தான் அதிகம் பெருசாக இருந்துச்சு. நாபான்னு லண்டனில் ஒரு அமைப்பு கொடுத்துச்சு, இங்கே ஜோ அமெரிக்காவில் கொடுத்தாரு. இதுதான் உலகத்திலே பெரிய மிஸ்டர் யூனிவர்ஸ் தான் டாப் டைட்டிலாக இருந்துச்சு. இப்போ அந்த மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவங்களுக்கு மேலே ஒரு போட்டி, அதுதான் மிஸ்டர் ஒலிம்பியா. இந்த போட்டியில் நம்மால் கலந்துக்கிறாரு. அவர் பேர் தான் லாரி ஸ்காட். ஃபஸ்ட்டு மிஸ்டர் ஒலிம்பியா 65 போட்டியில் அழகாக டைட்டில் வாங்குறாரு. ஆனால் அன்னைக்கு பாருங்கள், 65 போட்டியில் ஒரு ஷீல்டு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி மாதிரி கேஷ் அவார்டு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போட்டிக்கே பைக்கு, காரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, புல்லட்டு, ஏகப்பட்ட பரிசு இன்றைக்கி இருக்கிற ஒரு நிலவரத்தில். இன்றைக்கி ஒலிம்பியாலேயுமே இன்றைக்கி பாருங்கள், 5 லட்சத்துக்கு நியர்லி டாலர்ஸ் பரிசு கொடுக்குறாங்க. ஆனால் அன்றைக்கி ₹1 கூட பரிசு கிடையாது. அந்த டைமில் 65
இந்த லாரி ஸ்காட்டு மிஸ்டர் ஒலிம்பியா முதல் தடவை வாங்குறாரு. 2வது தடவை 66ல் வாங்குறாரு மிஸ்டர் ஒலிம்பியா. செகண்ட் டைம் வாங்குறாரு. செகண்ட் டைமே இவரே வாங்கும்போது இவருக்கு $1000 தாங்க அன்றைக்கி பரிசு. அன்றைக்கி $1000 அப்படின்னா பார்த்துங்க. அது $1000 அன்றைக்கி அவங்க பயங்கர ஒர்க்கு. 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது அமெரிக்காவோட $1 1 ரூபா, நம்ம இப்போ பிரிட்டிஷ் பவுண்ட்ஸு $1. இந்தியா வந்து 47 ஒரு ஈக்குவலாக இருந்துச்சு எல்லாத்துக்கும். இன்றைக்கி பாருங்கள், பிரிட்டிஷ் பவுண்ட்ஸ்லாம் இன்றைக்கி 83 ரூபா 90 போயிடுச்சு. அமெரிக்கன் பவுண்ட்ஸ்லாம் 80 ரூபாய்க்கு கிட்ட நெருங்கியிருக்காங்க, சரியாக தெரியல. அப்போ இந்த ஜோ வைடர் வந்து இந்த செகண்ட் டைம் வாங்கின மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கின லாரி ஸ்காட்டுக்கு $1000 பரிசு கொடுக்குறாரு. அன்றைக்கி உலகத்திலே பெரிய பரிசு இந்த $1000 தான். அழகாக மனைவியை கல்யாணம் முடிக்கிறாரு, ரேச்சலை. நல்ல குடும்பம், 4 ஆம்பளை பையங்க, அருமையான ஒரு பொண்ணு. நல்லா கவனிங்க, ஒருத்தன் வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கு அழுகிறதுக்கு ஒரு நேரம் வருமா. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்னா அவன் சாப்பிடவே முடியாமல் ஒரு சூழ்நிலை ஆகுமா. அதுதான் வந்துச்சு. பனித்துளியை போல் நீ தூய்மையாக காணப்பட்டாலும் உனது பழி உன்னை விட்டு விலகாதுன்னு ஷேக்ஸ்பியர் சொல்கிறார். பாருங்கள், இவருடைய பையன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், டெர்க்குன்னு பேர், DERK, டெர்க்கு. பைக்கில் போயிட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு. போகிற வழியில் எதிர்த்தாப்புல வந்து காரில் மோதிட்டாங்க. மோதின உடனே தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் சீரியஸ் கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவு பயங்கர ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். கடைசியில் டாக்டர் சொல்கிறாரு, மிஸ்டர் ஸ்காட், உங்கள் மகன் நல்லபடியாக இந்த உலகத்தை விட்டு போகணும்னா அவன் மூக்கில் ஒரு டியூப் போயிட்டுருக்கு, அதை மட்டும் எடுத்து விட்டுருங்க, அவன் பாட்டுக்கு நிம்மதியாக போயிடுவான், அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு. அப்படியே அழுகிறார். நம்ம மகன் நம்ம கண் முன்னாடியே நம்ம கையாலே இறக்குறானா. டியூப் எடுத்து விடுறாரு, அவன் இறந்து போயிட்டான். இறந்தவனும் அவர் வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சிட்டார், கல்லறை கட்டி அழகாக புதைச்சிட்டார், டெர்க் மூத்த மகன். இப்போ இதுதான் இந்த கவலையில் இருக்கார். ஒரு வாரம் கழித்து திடீர்னு இவர் வீட்டில் நைட்டு ஒரு துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது. என்னடா எழுந்திரிச்சு பார்த்தா இவருடைய 2வது மகன் மைக்கேல், அந்த டெர்க்குன்றவன் செத்தான் பாருங்க, கல்லறையில் புதைச்சிருக்காங்கல்ல, அந்த கல்லறையில் அவன் தலையை அவனே சுட்டுக்கிட்டு அந்த கல்லறையில் அவன் படமாக கிடக்காங்க. அதிர்ச்சி. உலகத்தில் ஒரு பெரிய மிஸ்டர் ஒலிம்பியா ஆனலக, பெரிய வலிமையான ஆள், எப்படி நல்லா குளிஞ்சிருப்பாரு யோசித்து பாருங்க. 2 மகனும் சொல்கிறாரு, அப்பாவுக்கு தான் மயங்க எல்லா வேலையும் செய்யணும், இறக்குறப்ப அவரை பாதுகாக்கணும், அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், அவரை புதைக்கணும், எல்லா வேலையும் அப்பா மயங்க தான் அப்பாவுக்கு செய்யணும். நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, மயந்தான் அப்பாவுக்கு கொல்லி போடணும்னு. அது மாதிரி கொல்லி போட வேண்டிய மயங்க வரிசையாக செத்துக்கிட்டு இருக்காங்க. பயந்துட்டார், நடுங்கிட்டார், அப்படியே நில குழஞ்சு போயிட்டார். 2 பையனையும் புதைச்சிட்டு வீட்டில் அப்படியே நிம்மதி இல்லாமல் உட்காந்துருக்காரு. பாருங்க, எந்த பிரச்சனைக்கும் there is an end for everything. எந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும், அதுதான் வருது. ஜோ வைடர் அர்னால்டெல்லாம் உருவாக்கினார், உலக ஆணவ சங்கத்தை நிறுவனார். இந்த மிஸ்டர் ஒலிம்பியா போட்டியை நடத்தி இந்த லாரி ஸ்காட்டுக்கு 2 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா பட்டம் கொடுத்தவர் ஜோ வைடர். இந்த ஸ்காட்டு வீட்டுக்கு வராரு, லாரி ஸ்காட் வீட்டுக்கு வராரு. என்ன லாரி, எப்படி இருக்கா அப்படின்றாரு. அப்படியே லாரி ஸ்காட் அவரை பார்க்குறாரு. என்ன விஷயம் அப்படின்றாரு லாரி ஸ்காட். ஜோ வைடர் சொல்கிறாரு, ஹவு டு புல்டு 21 inches ஆர்ம்ஸ், ஹவு டு புல்டு 21 inches ஆர்ம்ஸ், 21 இன்ச்சு ஆர்ம்ஸை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு ஒரு சப்ளிமெண்ட் விற்கிறேன். அதுக்கு வந்து நீ தான் விளம்பரம் பண்ணணும், அதுக்கு வந்து ஆர்ம்ஸை 2 காமிக்கணும், அதை தான் நான் எடுக்கணும்னு வந்திருக்கேன், உன்னை தான் நான் அதுக்கு மாடலாக வச்சுருக்கேன்றாரு அந்த லாரி ஸ்காட்டு. சி ஜோ, லுக் அட் மை பேத்தட்டிக் கண்டிஷன், சட்டையை கழட்டி போட்டு காமிக்கிறார். என் பரிதாப நிலையை பாருங்க ஜோ, நான் எப்படி இருக்கேன் பாருங்க, ஒரு காலத்தில் ஒலிம்பியா உலக ஆணலகனாக இருந்தவன் இன்னைக்கு எப்படி இருக்கேன் பாருங்க அப்படின்றாரு. அப்படியே ஆள் அப்படியே உருக்குலைஞ்சு அப்படியே மெலிஞ்சு ரொம்ப சோகமாக இருக்கார். 2 மகனும் இறந்துட்டாங்க. அப்புறம் எப்படி ஒருத்தன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சிக்கனையும் மட்டனையும் முட்டனையும் சாப்பிட முடியும். வெந்து நொந்து அந்த சோகமான சூழ்நிலையில் தான் இப்போ ஜோ வைடர் சொல்கிறாரு, ரைட் எழுந்திரிய, கண்ணீரத்தோடைய வேட்டியை மடிச்சு கட்டியா, நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, ஆம்பளை எழுந்திரியா, வேட்டியை மடிச்சு கட்டியா, வேலையை போய் பார்ப்போம் அப்படின்றாங்களே, எழுந்திரி, நீ ஜிம்முக்கு வர வேணாம், ஜிம்மு வந்தேன்னா உன்னை பார்த்தா எல்லாருக்கும் பரிகாசமாக இருக்கும், உனக்கே ஒரு இதாக இருக்கும், ஷையாக இருக்கும், கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். ஜிம்மு வீட்டுக்கு வரும்,
அப்படின்னு சொல்லி ஒரு ஜிம்மவே வீட்டில் கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. உலக கோடீஸ்வரன் ஜோ பைடன், மிகப்பெரிய மிகப்பெரிய ஆள். அவர் விஷ்ணுவே வீட்டில் வந்து இறங்கிட்டார். பார்த்தா மறுபடியும் லாரி ஸ்காட்டு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறார், மறுபடியும் பம்ப் பண்ணுறாரு. மசில் காட்ட மெமரி பவர், மசில் ஹேவ் அ மெமரி பவர், ஒன்ஸ் யூ ரீஸ்டார்ட் தட் வில் ஒபே யுவர் ஆர்டர்னாங்க. மசிலுக்கு ஞாபக சக்தி இருக்குது. நீங்கள் மறுபடியும் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அது குயிக்காக உங்களுக்கு கீழ்ப்படியும், குயிக்காக உங்களுக்கு டெவலப் பண்ணும். நம்மளால் ஆரம்பிச்சிட்டாரியா, டம்பல்ஸ் எடுத்துட்டாரு, ஆர்ம்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, உடனே நம்ம ஏறணும்னு அது உடனே நம்ம உடம்புல உள்ள கோடிக்கணக்கான செல்லுகள் எல்லாமே நம்ம பேர் இருக்குமா, நம்ம பேர் இருக்குமா. இங்கே போஸ்னா அந்த செல்லுகளில் பூரா அந்த பேர் இருக்குமா, ஞாபகம் வச்சுருக்குமா. நம்மளால் ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம ஞாபக சக்தி அந்த செல்களில் இருக்குது. அப்போ இவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு, மலையபடி கும்முன்னு ஏறுது அட்டகாசமாக. கையை மடக்கிறாரு, 21 இன்ச்சு ஆர்ம்ஸு. அழகாக அந்த ஆர்ம்ஸை ஏற்றி மறுபடியும் போஸ்டிங் பண்ணுறாரு. மறுபடியும் புஸ்தகங்களுக்கு வராரு, மாடலிங்காக வராரு, மறுபடியும் மீட்டிங்க்கெலாம் வராரு. எப்படி என்னுடைய பிரச்சனையை நான் ஓவர் கம் பண்ணேன், எப்படி வெளியே வந்தேன் அப்படின்றாரு. மிகச்சிறந்த அந்த ஆணழகன் மறுபடியும் தன்னை உயிர்ப்பித்து கொண்டார். அதான் சொல்கிறாங்க, நிற்காத மழையும் இல்லை, வற்றாத வெள்ளமும் இல்லை, ஓயாத புயலும் இல்லை, தீராத கவலை இல்லை. கவலைன்னு ஒன்று வந்துச்சுன்னா தீர்ந்துருமையா, ஒன்றும் கவலைப்படாத. கவலைக்கு ஒரு கவலையை கொடு. கவலை வந்து ஒரு துரு மாதிரி, அது ஒரு இரும்பை வந்து எப்படி அரிக்குமோ அது மாதிரி ஒன்று உள்ளத்தை அரிச்சிடும். அதனால் கவலைக்கு கவலையை கொடுங்க. பாடி பில்டிங் தொடர்ந்து செய்ய இளைஞர்களுக்கு நான் அந்த ஸ்டோரி மூலமாக என்ன சொல்கிறேன்னா, தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க. வலிமையான உடலில் உறுதியான உள்ளம் வாழ்கிறது. கிரேக்க பழமொழி. கிரேக்கர்கள் சொல்கிறாங்க பாருங்க, எ சவுண்டு மைண்ட் இன் எ சவுண்டு பாடி. வலிமையான உடலில் உறுதியான உள்ளம் வாழ்கிறது. கம்பீரமான உடல்யா, கம்பீரமான மனசு இருக்கியா, உள்ள தைரியமான ஆள். தொடர்ந்து செய்யுங்க, ஜிம்முக்கு போங்க, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். நன்றி. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்குங்க.